அஸ்ஸாமின் புனிதமான நிலச்சல் மலையில் சக்தியின் மிகப்பெரும் வடிவமாக அருள் பாலிக்கும் காமாக்யா தேவி வாழ்ந்து வந்தாள். அந்த காலத்தில் நரகாசுரன் என்ற அசுரன் மிகுந்த அகந்தையுடன் உலகை ஆட்சி செய்தான். பூதேவியின் மகனாக பிறந்த அவன் தன் சக்தியால் தேவலோகத்தையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். பல பெண்களை சிறையில் அடைத்து தன் கொடூர ஆட்சியை நடத்தினான். ஒருநாள் காமாக்யா தேவியின் அழகும் சக்தியும் பற்றி கேட்ட நரகாசுரன் அவளை திருமணம் செய்ய விரும்பினான். அதற்கு தேவி ஒரு நிபந்தனை வைத்தாள். ஒரே இரவில் இந்த மலைக்கு ஒரு பெரிய கோயிலும் படிக்கட்டுகளும் கட்டினால் மட்டுமே நான் உன்னை திருமணம் செய்கிறேன் என்றாள். தன் மாயா சக்தியால் நரகாசுரன் வேகமாக கட்டத் தொடங்கினான். விடியல் வருவதற்கு முன் அவன் வெற்றி பெறப்போகிறான் என்று தோன்றியது. அப்போது தேவி தன் மாயையை பயன்படுத்தி சேவல் ஒன்றை முன்கூட்டியே கூவச் செய்தாள். விடியல் வந்துவிட்டது என்று நினைத்த நரகாசுரன் கோபத்தில் பணியை நிறுத்தினான். அவன் தோல்வியடைந்தான். ஆனால் அவன் கொடுமை அதிகரித்தது. இறுதியில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரும் அவரது துணைவியான சத்யபாமாவும் போருக்கு வந்தனர். கடும் யுத்தத்தில் நரகாசுரன் அழிக்கப்பட்டான். அவனின் மரணம் நரக சதுர்த்தசி எனும் நாளாக இன்று தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இந்த கதை அகந்தை மற்றும் தீமை எப்போதும் அழியும், தெய்வீக சக்தி எப்போதும் வெற்றி பெறும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.